இருள் விலக்கி நன்மை தரும் திருக்கார்த்திகை விளக்கேற்றும் நேரம் எது அப்படின்னு எல்லா இதுலேயும் போட்டிருப்பீங்க, கேலண்டர்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் நாள் கிழமை எதுவுமே பார்க்கண்டாம். திருக்கார்த்திகை அன்னைக்கு எப்போது விளக்கு ஏற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்ட அடுத்த நொடியே நீங்கள் வீட்டில் இருந்து தீபத்தை ஏற்றலாம். ஏன் திருவண்ணாமலையில் ஏற்றின பிறகு ஏற்றணும்னு சொல்கிறீங்கன்னா, உலகத்துக்கே படியளக்கும் இறைவன் ஒளி வெள்ளமாக காட்சியளித்த இடம் அது. அந்த காட்சியை அந்த ஜோதியை சிவபெருமான் ஜோதி வடிவமாக ஒவ்வொரு இல்லத்திலும் பிரகாசிக்க தொடங்குவான். அதை வலியுறுத்தும் வகையில் தான் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ஏற்ற உடனே நம்ம வீட்டில் அகல் விளக்கு ஏற்றணும். அந்த தீபத்தில் சிவபெருமான் பார்வதி தேவியுடன் ஒளிருவார். வீடு ஃபுல்லாக அக்ஷய பாத்திரமாக நம்ம வீடு விளங்கும், அன்பு நிறைஞ்சிருக்குங்கிற காட்டுறதுக்கு தான் இந்த 6 மணிக்கு விளக்கேற்றணும் சொல்கிறோம். அதனால் நீ எந்த ஒரு விஷயங்களும் யோசிக்க வேண்டாம். திருவண்ணாமலை விளக்கேற்ற அடுத்த நொடியே 6 மணிக்கு உங்கள் வீட்டு வாசலில் நீங்கள் விளக்கு ஏற்றலாம். விளக்கிலிருந்து முதல்ல வீட்டில் விளக்கேற்றுங்க. விளக்கேற்றின பிறகு அகல் விளக்கில் பிடிச்சி வெளியே எடுத்து வைங்க. 3 அல்லது 7 விளக்கில் ஒற்றை வரிசையில் விளக்குகள் வைக்கலாம். ஒருவேளை மழை பெய்தால் மழை வருவதற்கு முன்னால் வீட்டுக்கு முன்னால் வைத்து நீங்கள் விளக்கேற்றுங்க. விளக்கேற்றுவது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா இருக்கும். கண்டிப்பாக விளக்கேற்றுங்க. சீவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும்.